ஹலோ ஹாய் வியூவர்ஸ். போன வீடியோவில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் அந்த டிப்ஸ் பார்த்தோம். ஸோ எப்படி இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உதாரணமாக ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது லாட்ரி டிக்கெட்லாம் கிடையாது, நம்ம வாங்கி உடனே பணக்கார வரதுக்குலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதோட கண்டினியூஷனாக நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த எந்த மாதிரியான ஸ்டாக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாத ஒரு ஸ்டாக் இருக்குல்லையா, ஷேரு, ஒரு கம்பெனி, அவங்க மேலெலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க யாருக்கு அந்த பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறாங்க, இல்லை ஏதோ சர்வீஸை விற்கிறாங்க, எப்படி வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விவரம்லாம் தெரியாமல், சிம்பிளாக சொன்னால் அவங்க பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் யாராவது ஒருத்தவங்க இந்த கம்பெனி நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சு அதை மட்டும் வச்சுக்கிட்டு நாம் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டாக் மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதே ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் ஆக மாதிரி தான். ஸோ அப்போ அந்த பிஸ்னஸே நம்மளுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்டாக்கில் அந்த ஷேரை நம்ம வாங்கக்கூடாது. அப்போ நம்ம அந்த என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. அதுக்கடுத்து என்னென்னா, இந்த ஷேரோட ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லீஸ்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, அதையும் தாண்டி நிறைய வேல்யூவான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. உதாரணமாக பார்த்தோன்னா அவங்களோட க்ரோத் என்ன, அந்த இயற்கை அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி அவங்களுடைய பிளானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்க வாங்கலாமா வாங்கலாமான்றது. அப்போ ஒரு ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு என்னென்னா, யாரோ சொல்கிறாங்கன்றதை வச்சோ இல்லை வந்து வேறு ஏதோ நம்மளுக்கு அவங்களோட ப்ராடக்ட் பிடிக்குது. உதாரணமாக ஒரு சோப்பு எடுத்துக்கணும்னா நமக்கு அந்த சோப்பு பிடிக்குதுன்றதுக்காக அவங்க ஷேரெல்லாம் வாங்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வாங்கணும் ஒரு ஸ்டாக் அப்படின்னா ஹோம்ஒர்க் நிறையா பண்ணணும் அப்படின்றது தான். அந்த ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஷேர் என்ன பண்ணுறாங்க, எப்படி க்ரோ ஆகுறாங்க, ப்ரொஜெக்ஷன் என்ன, ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அவங்க எப்படிலாம் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் எப்படி என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தானே பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுதுல, அந்த டைமில் நம்ம வந்து டக்குன்னு ஒரு பயப்படக்கூடாது அப்படின்னு தான். ஸோ அந்த டவுன் ஆகிற சமயத்தில் நம்ம பயந்து விற்றோம்னா ரொம்ப சீப்பாக நம்ம வச்சுருக்கிற ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியே வந்துடுவோம். அதனால நம்மளுக்கு அதிகமாக லாஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர நம்மளால் வந்து நிறைய வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது இந்த ஸ்டாக்கை வச்சுக்கின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம வந்து லாங் டேர்ம் யார் வச்சுருக்காங்களோ, ரொம்ப நாள், ரொம்ப வருஷம், நாள் கூட சொல்லக்கூடாது, பல வருஷம் யார் ஒரு ஸ்டாக்கை கரெக்டான ஸ்டாக்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஸ்டாக்கை நம்ம பல வருஷம் வச்சுருக்கணும் அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுக்கு தேவையான பணத்தை போய்ட்டு அதில் போடக்கூடாது. அந்த மாதிரி பணத்தெல்லாம் இங்கே வச்சிருக்கக்கூடாது ஸ்டாக்கில் போட்டு. ஸோ அப்போ நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு பல வருஷத்துக்கு, இது வந்து 10 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதை கரெக்டான ஒரு ஸ்டாக்கை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ அப்போ யாராவது சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகவோ, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்கும் அப்படின்றதுக்காகவோ, இல்லை வந்து உங்களுக்கு அதோடய நேம் நல்லா இருக்குது, இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு கேட்ட பெயராக இருக்குது அப்படின்றதுக்காகவோ ஒரு ஸ்டாக்கெலாம் வாங்கக்கூடாது. அதை அனலைஸ் பண்ணி மட்டும்தான் வாங்கணும். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தர் டிப்ஸை பார்க்கலாம்.